Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திக்கடி. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ அரிசி மாவு, 1/2 கிலோ கறி, ஒரு வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு வெங்காயத்தை மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கணும், ஒரு பெரிய தக்காளி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி தான் தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கறி, எலும்பு, தலைக்கறி இப்படி எது வேண்டாலும் போட்டு செய்யலாம். இப்போ நம்ம திக்கடி செய்கிறதுக்கு குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம சேர்ப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தலைக்கறியும் அதில் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பரட்டி விட்டு வச்சுக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கறிக்கு தேவைப்படுற உப்பை இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3த்தையும் சேர்த்தாச்சு. கறி வேகிறதுக்காக தண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி 4 விசில் வச்சுக்கலாம்.
4 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு என்னண்டு. கறி நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம். அந்த கறி வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இங்கே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவில் உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி பிசைகிறதுக்கு சுடுதண்ணி லேசாக சூடு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வச்சுருக்கோம். அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இடியாப்ப மாவு பிசைகிற அளவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இது கையில் எடுத்து பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அதை தட்டி வைக்கிறதுக்காக மாவு இந்த அளவு கெட்டியாக இப்போ பிசைஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு தட்டி போடுறதுக்கு நான் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் மாவு ஒட்டாமல் நம்மளால் எடுக்க முடியும். மாவு தட்டி போடுறதுக்காக குட்டி குட்டி பாலாக ஃபஸ்ட்டு உருட்டி அதை இப்படி கையில் தட்டி தட்டி வச்சுக்கணும். ஒரு நம்ம வச்சுருந்த மாவோட கொஞ்சம் இந்த ஒரு தட்டு அளவுக்கு ஊற்றி ஊற்றி இப்படி தட்டி வச்சுக்கிட்டாச்சு. எல்லா மாவுலேயுமே இதை இப்படி ஊற்றி ஊற்றி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். 4 விசில் வந்துருச்சு. கறியில் விசிலும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பை வந்து நம்ம ஒரு சட்டியில் மாற்றிக்க போகிறோம். ஒரு கிலோ அரிசி மாவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இதில் இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். நம்ம ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த குழம்பு இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்தோம்ல அந்த இதை கொதி வந்ததுக்கப்புறமா அந்த குழம்புல சேர்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம தட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கலாம். அது போட்ட உடனே கிண்டாமல் ஒரு 2 செகண்ட் கழித்து லேசாக ரொம்ப லேசாக ஒரு பரட்டி விட்டுருங்க. அதுமாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. ஒரு தட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த தட்டு அது சேர்த்து ஒரு 2 செகண்ட் கழித்து ஒரு பரட்டி அது கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த தட்டு இப்படி ஒவ்வொரு தட்டுக்கும் 2 நிமிஷம் டைம் விட்டு சேர்க்கணும். எல்லாத்தையுமே போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு தட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மீதி எல்லா மாவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 மினிட்ஸ் கேப் விட்டு சேர்த்தாச்சு. லாஸ்ட்டு தட்டும் போட்டு சும்மா லேசாக ஒரு கிண்டணும். எல்லா இதையும் போட்டு ஒரு கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம்
தம்மில் விட்டுறணும். தம்மில் இருக்கிறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் வெந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்ட்டு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஆணம் நல்லா திக்காகி பேஸ்ட்டு மாதிரி இதாக இருக்குது. நம்ம அரிசி மாவு போட்டனால இப்போ இதை சர்விங் டிஷ் மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போது திக்கடி ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அம்மா வீட்டு சைடு ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. திக்கடி ரெடி ஆயிடுச்சு. இது திருச்சி சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இது. தஞ்சாவூர் ஃபுட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.